நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர், இந்நாள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர், அன்பு சகோதரர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். உங்களிடையே இதோ உரையாற்றுகிறார். சேர மன்னனின் தலைநகராக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கரூர் மாநகருக்கு சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த தளபதி அவர்கள் இன்று கரூர் மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காலெடுத்து வைத்திருக்கிறார். அவரை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் என்னோடு இந்த இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்று தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 இயக்கம் ஆரம்பித்த பொழுது அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள், விசில் அடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியை நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார்கள், அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், திரையுலகிலே இருந்து வந்தவருக்கு ஆட்சி நடத்த தெரியுமா என்று சொன்னார்கள். ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்கின்ற வரை 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சரித்திர சாதனை படைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர். அதே போலதான் இப்பொழுது புரட்சி தலைவருடைய அன்பும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரமும் ஒன்று சேர்ந்த தலைவராக நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தளபதி அவர்களே, உங்களை காண கரூர் மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களே தவம் கிடக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் இன்றைய இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் சேர்ந்து வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் உங்கள் பின்னால் தான். ஒரு சின்ன பையன் என் பேரன் கேட்கிறான், இவ்வளவுதான் இருக்கிறான். நான் போன நேத்து, தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். என்ன வயசு? 3 வயசு இருக்கும். தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கிறான். இன்னொரு பையன் கேட்கிறான், ரோட்ல போறேன், மாமா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். அதனாலதான் சொல்றேன்,